அண்மை செய்தி. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தகவல்களை பகிரலாம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். நாளைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் நாளையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் 9ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், நாளை மறுநாளும் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நாளை மறுநாள் 9ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 11ஆம் தேதியில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் இன்றும் நாளையும் இன்று முதல் அடுத்த 11ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைக்கான வாய்ப்புள்ள மாவட்டங்களாக தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், நாளைய தினம் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. மேலும் நெல்லை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். நாளை மறுநாளும் ஒரு சில மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை மறுநாள் 9ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைக்கான வாய்ப்பு மட்டுமல்ல, வெப்ப அலைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நாளைய தினமும் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு அடுத்த 24 மணி நேரங்களிலும் தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எனவும், 8 மற்றும் அடுத்தடுத்த நாட்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். இன்று தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசும் எனவும், 7 மற்றும் 8ஆம் தேதி அதாவது இன்றும் நாளையும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் சென்னையின் புறநகருக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை சென்னை மற்றும் சுற்றுப்பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அதிகபட்ச வெப்பநிலை சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் எனவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் சென்னையில் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்த 48 மணி நேரத்திற்கு சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் படிப்படியாக வெப்பம் குறைய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.